கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தேவ வார்த்தை, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி கொண்டோ பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்கள் இருதயத்தில் பாரங்களோ, கண்ணீர்களோ, துக்கங்களோ, வேதனைகளோ இருக்கிறதோ, அத்தனையும் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது எல்லா பாரங்களும், எல்லா கவலைகளும், எல்லா துக்கங்களும் உங்கள் இருதயத்தை விட்டு நீக்குவார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளும், எல்லா பாரங்களும் நீக்கி உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கும் பொழுது, இயேசுவின் இடத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும், எல்லா பாரங்களையும் கர்த்தர் நீக்கி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க வருத்தப்பட்டு பார சுமந்து இருக்கும் பொழுது, நீங்க இயேசுவினிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் அற்புதத்தை செய்கிற தேவன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்ன பாரங்கள் இருக்கிறது என்பதையும், என்ன காரியத்தில் அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அத்தனின் தேவனாகிய கர்த்தாவே நீர் அறிவீர். இப்பொழுதே ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுதே அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண கிருபை செய்வீராக. அவருடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த கண்ணீரின் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் அதிசயங்களை காண செய்யுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறதே. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலும் வருத்தத்தோடு பாரத்தோடு கூட சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்து, ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இளைப்பாறுதலை காண செய்யும்படியாய் கூட உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் அப்படியே செய்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்களுடைய காரியங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி விருப்பப்பட்டால் அதை கமெண்ட்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதும்பொழுது அதற்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமேன். காட் பிளஸ் யூ.